ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஒரு காட்டன் சேரீ தான். இந்த சேரீ பற்றி சொல்லணுன்னா செம்ம சூப்பரான சேரீ. நம்ம சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டுது இந்த சேரீ. இந்த சேரீயோட கலர் ரொம்ப பிடிச்சதுனால நான் வாங்கியிருந்த புதுசு தான். இது பார்த்திங்கன்னா இதை கட்டி பார்க்கலாம், கலர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். செம்ம ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இதில் செம்மையாக ப்ளீட்டிங்ஸ் வந்துச்சு இந்த சேரீயோடது. நம்ம வேறு சாரீஸ் இப்போ இந்த பார்டர் சாரீஸு சில்க் சாரீஸ் எல்லாம் எடுக்கிறோன்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு போடணுமா இருக்கும். இந்த சேரீ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு. நம்ம சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டுச்சு இந்த சேரீ. பாருங்கள், ரெண்டாக சென்டருக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளீட்டிங்ஸ் எடுத்துக்க போகிறேன். இது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கேருந்தே ப்ளீட்டிங்ஸ் எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், ஃபுல்லாகவே ப்ளீட் எடுத்தாச்சு. இந்த முந்திக்கு மட்டும் நம்ம ஒரு 2 முழம் போதுங்க. அந்த அளவுக்கு இப்போ முந்தியோட பகுதி நம்ம விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். எல்லாமே பாருங்கள், ஒரே வாட்டி நான் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சாச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சேரீ இருக்கா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ப்ளீட்டிங்ஸில் வரும். இந்த மாதிரி சேரீ நீங்கள் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த இதை சொல்கிறது காஞ்சிபுரம் சேரீ எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி சேரீயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்தி ஜஸ்ட் சும்மா நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் போடும்போது நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த முந்தியில் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம பின் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட்டும்போது ஈஸியாக இருக்கும். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ப்ளீட் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா பூஜை அன்றைக்கி நம்ம ஆறாமல் சேரீ கட்டி முடிச்சிடலாம். குட்டியாக ஒரு டப்பா வச்சுக்கின்னு அதில் கிளிப்பு, அப்புறமா குண்டு ஊசி, அப்புறமா நம்ம என்ன சொல்கிறது பின்னுங்க எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுக்கணும்னா நம்ம அடிக்கடிக்கு தேடுற அவசியம் இருக்காது. எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு எல்லாம் ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் லக்ஷ்மி தயாரை. பாருங்கள், சொம்பில் தவுளிக்கு ஃபஸ்ட்டே நான் கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு குச்சி கட்டிட்டு நம்ம வச்சிட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு கயிறு தேவை. ஏன்னா இந்த கயிறில் கட்டிட்டு நம்ம தவுளையோட கழுத்து பகுதிக்கு கட்ட போகிறோம் அந்த கயிறை. அப்போ அது கீழே விழுகாமல் இருக்கும் ப்ளீட்ஸ் எல்லாம். அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கையிலே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி கையில் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே வச்சு ப்ளீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஒரு இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு கேப்பில் ஒரு ப்ளீட்ஸும் எடுத்து விட்டுட்டு அதுக்கு கயிறு கீழே வச்சுட்டு அது மேலே நம்ம சேரீயை வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் கையிலேயே காமிச்சின்னு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பின்னாடி பக்கத்தில் நம்ம கயிறை வச்சிடலாம். கயிறை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த சேரீயை கயிறு பகுதியில் மடித்து உள்ள பக்கம் விட்டுட்டு இப்போ நம்ம லூஸாகவே கட்டிக்கலாம். லூஸாக கட்டிட்டு நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா கயிறு நம்ம டைட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது இந்த கயிறு வந்து. நீங்கள் வந்து இந்த பண்டிகை நாளில் நம்ம சேரீயில் கட்டும் போது வந்து இந்த காட்டனில் வந்து இந்த நாடா மாதிரி கயிறெல்லாம் கடையிலே கிடைக்கும். அந்த மாதிரி கயிறு வாங்கி வச்சிட்டிங்கன்னா வந்து நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்றைக்கி பூஜை டைமுக்கு வந்து நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு இந்த டெக்கரேஷனுக்கு அதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். அது பூஜையில் நீங்கள் இது பண்ணும்போது ஒரு பண்டல் வந்து அதுவும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது நிறையா யூஸ் இருக்குது. என்கிட்ட நான் வச்சுருந்தது எங்கே வச்சுட்டேன்னு தெரியல, அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் கயிறு வந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கயிறு வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா அன்றைக்கி சில்க் சாரீ தான் கட்டுவீங்க எப்படியோ சாமிக்கு. இந்த கயிறு வந்து கட்டினீங்கன்னா வந்து ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கயிறு வந்து கட்டும் போது வந்து சாரீ வந்து ஸ்லிப் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த காட்டன் இந்த நாடாலாம் வரும் பாருங்கள், அப்போல்லாம் ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி நாடா மாதிரி வந்து கடையில் ரெடியாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா மல்டிபிள் யூஸ்க்கு அது யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி பக்கத்துலேருந்து வந்து நம்ம முந்தி எடுத்துக்க போகிறோம். இது ஃபுல்லு சாரீ வந்து ஒரே கலரில் இருக்கிறதுனால நான் வந்து இப்படி பின்னாடி இந்த எடுத்து இந்த பக்கம் போட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே போட்டுட்டு நம்ம வந்து இந்த முந்தி வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கணும். முந்தி இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதே பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சேமு அதே கயிறு அந்த கயிறை வச்சு வந்து நம்ம வந்து இந்த ஹிப்புக்கு வந்து கட்டும் போது வந்து அங்கே வந்து ஷேப் வரும். அதனால தான் பார்த்தீங்களா சொல்கிறேன் நான், அந்த மாதிரி கயிறு வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து அந்த கயிறும் நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த இடுப்புக்கு கட்டிட்டு அது மேலே வந்து நம்ம ஹிப் பெல்ட் போடும்போது அது நல்லா ஷேப்பாக அழகாக தெரியும். இப்போ நம்மக்கிட்ட என்ன அலங்காரம் பொருள் இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம லக்ஷ்மி தாயாரை வந்து ரெடி பண்ணி அழகுபடுத்திடலாம். ஃபைனலாக வந்து பூவை வச்சுட்டு நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற ஹாரம், ஜுவல்ஸ் எது இருக்கோ, கம்பல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.